15வது ശ്ലോകം. ഉത്സർപ്പയന്തു തമൂർധിനി ക്രമേണ ആവേശ്യ നിസ്പൃഹഃ വായും വായൗ ചിദൗ കായം തേജഃ തേജസ്യ അയൂയുജത്. ഉത്സർപ്പയംസ്തു തം മൂർധ്നി ക്രമേണാവേശ്യ നിസ്പൃഹഃ വായും വായൗ ചിദൗ കായം தேஜஸ்யயூயுஜத். அதுக்கப்புறமா அவரு சரீரத்தில் இருக்கிற வாயுவோடு அம்சத்தை வாயுவினியும் பிருத்வியோடு அம்சத்தை பிருத்வியிலையும் தேஜஸோடு அம்சத்தை அக்னியிலையும் ചേർത്തിനാർ. ഉത്സർപ്പയൻ പ്രാണനെ ഉയർത്തിണ്ട് നിസ്പൃഹ ഒന്നിലെയും ആഗ്രഹങ്ങളില്ലാതൊക്കെ ക്രമേണ സ്റ്റെപ്പ് ബൈ സ്റ്റെപ്പായിട്ട് தம் அந்த பிராணனை மூர்த்தினி சகசிரார பத்மம் அப்படிங்கிற அந்த மூர்தாவுக்கு சிரசுக்கு உச்சந்தலைக்கு ஆவேசிய உயர்த்திட்டு வாயுவோடு அம்சத்தை வாயுவிலியும் காயம் ശരീരത്തെ ചിദൗ ഭൂമിക്കും തേജഹ ശരീരത്തിലെ இருக்கிற തേജസ്സോட അംശത്തെ തേജസി പ്രകൃതിയിലെ இருக்கிற അഗ്നിക്കും അയൂയുജത് ലയിപ്പിച്ചാർ. പതിനാറാவது ശ്ലോകം. ഗാനി ആകാശേ ദ്രവം തോയേ യഥാസ്ഥാനം വിഭാഗശഃ ചിദിം അംബസി തത് തേജസി യതഃ വായൗ നഭസി അമും. ഗാന്യാകാശേ ദ്രവം തോയേ യഥാസ്ഥാനം വിഭാഗശഃ ചിദിമംബസി തത് തേജസ്യതോ വായൗ നഭസ്യമും. ഗാനി ശരീരത്തിലെ இருக்கிற இந்திரியங்களோடு துவாரங்களாய் இருக்கிற ஆகாசத்தை பஞ்சேந்திரியங்கள் நம்மளோட சரீரத்தில் துவாரங்களாயிட்டாக்கும் இருக்கு. கண்ணில் இருக்கிற அந்த குழி, மூக்கில் இருக்கிற ஓட்டை, காதுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டை, குதத்தில் இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த துவாரங்கள் அதாக்கும் சரீரத்தில் இருக்கிற ஆகாசம். அந்த சரீரத்தில் இருக்கிற ஆகாசத்தை துவாரங்களை ஆகாசே வெஷ்டி ரூபத்தில் இருக்கிற ஆகாசத்தை சரீரத்தில் இருக்கிற ஆகாசத்தை ஆகாசே சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற ஆகாசத்துக்கும் நம்மளோட சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் இந்திரிய துவாரங்கள் அப்படிங்கிறது கடாகாசம் மாதிரியாக்கும். இந்த சமஷ்டியில இருக்கிற ஆகாசத்தோடு நேர നമ്മളൊരു കുടത്തെ പിടിച്ചാനാ அதுக்குள்ள ஒரு ஆகாசம் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். அந்த குடத்தை உடைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா, மண் குடத்தை உடைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அங்க கடாகாசம்னு தனியா ஒன்றும் இல்லை, ஒரு ஆகாசம் தான் உள்ளது. அதே மாதிரியே நம்மளோட சரீரத்தில் இருக்கிற இந்திரிய துவாரங்களா இருக்கிற கடாகாசங்களை சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற ஆகாசத்தில் சேர்த்தி திரவம் சரீரத்தில் இருக்கிற ஜல தன்மாத்திரங்களை தோயே பிரகிருதியில சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற ஜலத்துக்கும் சேர்த்தி யதாஸ்தானம் அதாவது ஸ்தானங்களில விபாகஷா தனித்தனியா லயிப்பிச்சார். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இப்படி இருக்கிற பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். பிரபஞ்சத்துல சர்வதும்
இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால உண்டானதுதான். வெஷ்டி ரூபத்தில் இருக்கிற நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை பிரகிருதியில இருக்கிற சமஷ்டி பாவத்தில் லயிப்பிச்சார். அதாவது ஸ்தானங்களில் லயிப்பிச்சார். சிதீம் பூமிய அம்பசி ஜலத்துக்கும், பூமி தன்மாத்திரகளை ஜல தன்மாத்திரங்களுக்கும், தது தேஜசி ஜல தன்மாத்திரகளை அக்னி தன்மாத்திரங்களுக்கும், யதா அக்னி தன்மாத்திரகளை வாயு தன்மாத்திரங்களுக்கும், அமும் நபசி வாயு தன்மாத்திரகளை ஆகாச தன்மாத்திரங்களுக்கும் லயிப்பிச்சார். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இதாக்கும் பஞ்சபூதங்கள். இப்ப நம்மளோட சரீரம் பஞ்சபூதங்களால நிர்மிதமாக்கும். இப்ப இதெல்லாம் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிட்டு பஞ்சபூதங்களில போய் லயிக்கிறது. பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம் இப்படின்னு காரிய ரூபத்தில் இருக்கிற எல்லாம் அதாவது காரணத்துக்கு லயிப்பிச்சார் அப்படின்னு அர்த்தம். 17வது ஸ்லோகம். இந்திரியேஷு மனஹா தானி தன்மாத்ரேஷு யதா உத்பவம் பூத ஆதினா அமூனி உத்கிருஷ்ய மஹதி ஆத்மனி சந்ததே. இந்திரியேஷு மனஸ்தானி தன்மாத்ரேஷு யதோல்பவம் பூதாதினாமூன்யுத்கிருஷ்ய மஹத்யாத்மனி சந்ததே. மனஹா இந்திரியேஷு மனச இந்திரியங்களிலேயும், தானி அந்த இந்திரியங்களை தன்மாத்ரேஷு தன்மாத்திரகளிலேயும், அமூனி தன்மாத்திரகளை யதா உல்பவம் அதனோட உல்பவஸ்தானமான பூத ஆதினா உயிரினங்களோடு ஆதி காரணமா இருக்கிற தாமச அகங்காரத்திலேயும் உத்கிருஷ்யா சேர்த்திட்டு அகங்காரத்தை மஹதி ஆத்மனி மகத் தத்துவத்திலேயும் சந்ததே யோசிப்பிச்சார். பதினெட்டாவது ஸ்லோகம். தம் சர்வகுண விந்யாசம் ஜீவே மாயாமயே ஞதாத் தம் ச அனுஷயம் ஆத்மஸ்தம் அசௌ அனுஷயீ புமான் ஞான வைராக்ய வீரியேன ஸ்வரூபஸ்தஹ அஜஹாத் பிரபுஹு. தம் சர்வகுண விந்யாசம் ஜீவே மாயாமயே ஞதாத் தம் சானுஷயமாத்மஸ்தமசௌ அனுஷயீ புமான் ஞான வைராக்ய வீர்யேன ஸ்வரூபஸ்தோ ஜஹாத் பிரபு. சர்வகுண விந்யாசம் எல்லா குணங்களோடும் உற்பத்தி ஸ்தானமான தம் அந்த மகத் தத்துவத்தை மாயாமயே மாயாஸ்வரூபமான லிங்க சரீரத்துக்கு அந்த மூல பிரகிருதிக்கு ஞதாத் லயிப்பிச்சார். அசௌ அனுஷயீ புமான் அந்த லிங்க சரீரத்தை
சூஷ்ம சரீரத்தில் இருக்கிற ஜீவஸ்வரூபமான புருஷனை ஆத்மஸ்தம் அந்த லிங்க சரீரத்தையும் தம் அந்த லிங்க சரீரத்தை അനുശയം ച ഈശ്വര അംശமான ജീവനിലെയും ലയിപ്പിച്ചിട്ട് മഹത്തത്വത്തെ ലിംഗശരീരത്തിലെയും ലിംഗശരീരത്തെ ഈശ്വര അംശமான ജീവനിലെയും ലയിപ്പിച്ചിട്ട് ആത്മസ്വരൂപത്തിലെ ലയിച്ച് ജ്ഞാന വൈരാഗ്യയുക്തനായിട്ട് ഭവിച്ച് ഭൗതിക ശരീരത്തെ വെടിഞ്ചാൻ ജ്ഞാന വൈരാഗ്യ വീര്യേന ജ്ഞാന വൈരാഗ്യ ശക്തിയാല് സ്വരൂപസ്ഥ ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சு பிரபு ரொம்ப ஜாஸ்தியான எபிலிட்டி எல்லாம் இருக்கிற பிருதுமுனி அஜஹாத் பௌதிக சரீரத்தை உபேட்சிச்சார். ஆத்மாவல்லாத்த எல்லாத்தையும் உபேட்சிச்சார். ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்சு சேர்ந்தது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாத மோட்ச அவஸ்தைய பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தை அந்த பிருதுவோடு ஜீவன் பிராபிச்சது. மனுஷ பிறவியோடு டோப்பு மோஸ்ட் லட்சியஸ்தானம் அவருக்கு கிடைச்சது. இதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்காயிட்டு வேறொரு டோப்பு மோஸ்ட் ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பிருதுமுனி அப்படிங்கிற வேன புத்திரனான பிருது சக்கரவர்த்தி தன்னோடு ஜீவித சரியையால பரபிரம்மே ஆகி தீர்ந்துட்டார். சனல்குமார மகர்ஷி ரொம்ப டீட்டெயில் ஆயிட்டு அழியக்கூடிய விஷயங்களை செப்பரேட் ஆயிட்டு எடுத்து காட்டி பிரம்மானுபவம் நேடுறது எப்படியாக்கும் அப்படின்னு பிருதுராஜாவை உபதேசிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். முனியோடு காருண்யத்தோடு முன்னால சக்கரவர்த்தி கூப்பு கைகளோடு கூடிட்டு நின்னார். தொடர்ந்து பிருது சக்கரவர்த்தி சர்வம் பிரம்மமாயிட்டு அனுபவிச்சுண்டு ராஜ்யபாரத்தை தொடர்ந்தார். கிரகஸ்தனாயிட்டு வாழ்ந்தார். அப்படின்னாலும் அவருக்கு ஒன்னிலையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கலை. நான் அப்படிங்கிற பாவம் பூர்ணமாயிட்டு கைவிட்டு இந்திரிய விஷயங்களில கொஞ்சம் கூட மனசு போய் சேராதக்கி பிரம்மானந்தம் அனுபவிச்சுண்டு காலத்தை கழிச்சு கூட்டினார். பிராராப்தம் ஒடுங்கினதோடு கூடிட்டு ராஜ்யத்தை புத்திரர்களை ஏൽപ്പിച്ചിട്ട് பத்னி சமேதனாயிட்டு பிருது வானப்பிரஸ்தத்துக்கு യാത്രയാനാർ. നിരന്തരമായ ബ്രഹ്മചിന്തന വഴി അവര് സ്വയം ബ്രഹ്മമായിട്ട് തീർന്ന് ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ചാൽ പിതൃചരിതം தெரிஞ்சுக்கிற எல்லாருக்கும் விஷமகரமாயிருக்கிற ஏது பிரவൃத்தி விஷயங்களிலேயும் ഏത് കർമ്മരംഗത്തിലേക്കും അവ ഇരിക്കാനാ കൂടിയും ക്രമേണ இந்த பிரம்மபாவம் அப்படிங்கிறத சாட்சாத்கரிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் பிருதுச்சரிதம் நம்மளை படிப்பிக்கிறது. பத்தொன்பதாவது ஸ்லோகம். அர்ச்சிஹி நாம மகாராஜ்ஞி தது பத்னி அனுகதா வனம் சுகுமாரி அததர்ஹா ச யத் பத்யாம் ஸ்பர்ஷனம் புவஹ. அர்ச்சேர்நாம மகாராஜ்ஞி தத்பத்ன்யனுகதாவனம் சுகுமார்ய ததர்ஹாஜ யத் பத்யாம் ஸ்பர்ஷனம் புவஹ. தன்னோடு கணவர் ശരീരത്തെ വെടിഞ്ചதை பார்த்தோன்னு அவரோட பத்னியான அர்ச்சிஸ்
கணவரோடு சவசம்ஸ்கார கிரியைகளெல்லாம் செஞ்சுட்டு அந்த அக்னியையே பிராபிச்சா. தது பத்னி, பிருதுவோடு பத்னி அர்ச்சிஹி நாமா, அர்ச்சிஸ் அப்படின்னு பேர் இருக்கிற மகாராஜி, தர்ம பத்னியான மகாராணி, வனம் அனுகதா, பிருதுவோடு கூட வனத்துக்கு பின்தொடர்ந்தவள் சுகுமாரி, ரொம்ப அழகியான அர்ச்சிஸ், அததர்ஹாச்ச, ரொம்ப சௌபாகியங்களோடு கூடி வாழ்ந்த அர்ச்சிஸ், வனத்துக்கு போகேண்டவள் கிடையாது, அந்த அளவுக்கு சுபிட்சமா வாழ்ந்த அர்ச்சிஸ், யத் பத்யாம், கொட்டாரத்துல வச்சு அந்த மண்ணுல பாதம் வைக்காத அவள், யத் பத்யா ஸ்பர்ஷனம் புவஹா, பூமியில காலால ஸ்பர்ஷிக்க கூடியும் செய்யாத அவள், ரொம்ப சாஃப்டான பாதங்கள் நோகாம இருக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான பரவதானிகள் விரிச்ச வெல்வெட் அலங்காரம் செஞ்ச ஸ்தலங்களில் நடந்துட்டு இருந்த ஆர்ப்பாடபூர்வமான சுக சௌகரியங்களோடு கூடி வாழ்ந்த அந்த அர்ச்சிஸ், கல்லும் மண்ணும் முள்ளும் ரொம்பி வழிஞ்ச காரணத்துக்கு கணவரோடு பின்னால பிரயாணம் செஞ்சாளே. 20வது ஸ்லோகம். அதீவ பர்த்துஹு விரத தர்ம நிஷ்டயா சுஸ்ரூஷயா ச ஆரஷ தேஹயாத்ரயா ந அவிந்தத ஆர்த்திம் பரிகர்ஷித அபி சா பிரேயஸ்கர ஸ்பர்ஷன மான நிர்விதிஹி, பிரேயஸ்கர ஸ்பர்ஷன மான நிர்விதிஹி. அதீவ பர்த்துர்வ்ரத தர்ம நிஷ்டயா சுஷ்ரூஷயா சாரஷ தேஹயாத்ரயா நாவிந்திதார்த்திம் பரிகர்ஷிதாபிசா பிரேயஸ்கர ஸ்பர்ஷனமான நிர்விதி. பர்த்துஹு கணவரோடு விரதனிஷ்டயா, விரத தர்மானுஷ்டானங்களில சுஸ்ரூஷையாச்ச ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு அவள் சுஸ்ரூஷை பண்ணிண்டு இருந்தா. ஆரஷ தேக யாத்திரையா சந்நியாசினிய மாதிரி சரீரபோதம் இல்லாதக்கு. அதீவ பரிகர்ஷிதா அபி, அதனாலேயே ரொம்ப சரீரம் மெலிஞ்சு அப்படி ஒரு அவஸ்தையில இருந்தா அப்படின்னா கூடியும் சரீரபோதம் இல்லாதக்கே பலவிதமான வேலைகளை பண்ணிண்டு கணவர் தீவிரமான விரதானுஷ்டானங்களிலேயாக்கும் இருக்கார். அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுண்டு அதனாலேயே சரீரத்தை கவனிக்கலை. அதனாலேயே சரீரம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுத்து. அதீவ பரிகர்ஷிதா அபி, அப்படி சரீரம் ரொம்ப மெலிஞ்சு போயிடுத்து இருந்தா கூடியும் பிரேயஸ்கரா பிரியங்கரனான கணவரோடு ஸ்பர்ஷனத்தாலேயும் மான பகுமானத்தாலேயும் நிர்விருதிகி சம்திருப்தையாயிட்டு இருந்தா அர்ச்சிசு தேவி. சா அவள் அந்த அர்ச்சிசு அப்படிங்கிற பிருதுவோடு தர்மபத்னி ஆர்த்திம் சிரமங்களை ந அவிந்ததா தெரிஞ்சுக்கவே இல்லை. வனவாசத்துல உண்டான சிரமங்களொன்னும் பிருதுவோடு பிரிய மனைவி தெரிஞ்சுக்கவே இல்லை. 21வது ஸ்லோகம்.
ദേഹം വിപന്ന അഖില ചേതന ആദികം പത്യുഃ പൃഥിവ്യാ ദൈതസ്യ ച ആത്മനഃ ആലക്ഷ്യ കിഞ്ചിത് ച വിലപ്യ സാ സതി ചിദാം അത് ആരോപയത് അദ്രി സാനുനി. ദേഹം വിഭന്നാഖില ചേതനാദികം പത്യുപൃഥിവ്യാ ദൈതസ്യ ചാത്മനാ ആലക്ഷ്യ കിഞ്ചിത് ച വിലപ്യ സാ സതി ചിദാമധാരോപയദദ്രി സാനുനി. പൃഥിവ്യാഹ ഭൂമിയോട് പത്യുഹു രക്ഷകനും ആത്മനഃ അർച്ചിസുദേവിയോട് സ്വന്തം ദൈതസ്യ പ്രാണപ്രിയനുമാണ് പൃഥുവോട് ദേഹം ശരീരം വിപന്ന അഖില ചേതന அதிகம் எல்லா விதத்தில இருக்கிற பிராண சைதன்யமும் இல்லாமயிட்டு சரீரம் சலனம் இல்லாமயிட்டு இருக்கிறத ஆலட்சிய பார்த்துட்டு கிஞ்சிது கொஞ்சம் ரொம்ப கிடையாது கொஞ்சம் காரணம் ஆல்ரெடி இப்படியெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதால ரொம்ப இல்லாதக்கு ரொம்ப கம்மி ஆயிட்டு விலப்பியா சங்கடத்தோடு கூடிட்டு அழுதுட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு சம்பவிச்சதாக்குமான அந்த ஷாக்கு தாங்க முடியாது. இது வானப்பிரஸ்தம் வந்து பகவானில அவரு தன்னோட ஜீவனை லயிப்பிச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அந்த சரீரம் போயிடுத்தே அப்படிங்கிற அந்த ஒரு சங்கடத்துல ரொம்ப கம்மி ஆயிட்டு விலப்பியா சங்கடத்தோடு கூடிட்டு அழுதுட்டு சா அவள் அந்த அர்ச்சிசு சதி பதிவிரதையான அந்த அர்ச்சிசு தேவி அத்ரிசானுனி பர்வதத்தோடு அடிவாரத்துல சிதாம் சொந்தம் கணவரோடு சிதைய ஆரோபயது ரெடி பண்ணினா. 22வது ஸ்லோகம். விதாய கிருத்யம் ஹ்ரதினி ஜல ஆப்ளுதா தத்வா உதகம் பர்த்துஹு உதார கர்மணஹ நத்வா திவிஸ்தான் த்ரிதசான் த்ரிஹி பரீத்ய விவேஷ வஹ்னிம் த்யாயதி பர்த்ருபாதௌ. விதாய கிருத்யம் ஹ்ரதினி ஜலாப்ளுதா தத்வோதகம் பர்த்துருதார கர்மணா நத்வா திவிஸ்தாம் த்ரிதசாம் த்ரிபரீத்ய விவேஷ வஹ்னிம் த்யாயதி பர்த்ருபாதௌ. கிருத்தியம் விதாய அர்ச்சிசு தேவியோடு அப்போதைய டியூட்டி அப்படிங்கிறது அந்த கணவரோடு சரீரத்தை பஸ்மமாக்குறதாக்கும். அதுக்காயிட்டு அங்க சிதை ஒருக்கிட்டு ஹ்ரதினி பக்கத்துல இருக்கிற நதியில போயிட்டு ஜல ஆப்ளுதா அந்த ஜலத்துல நன்னா முங்கி குளிச்சு உதார கர்மணஹா ரொம்ப பெரிய பெரிய கர்மங்கள் எல்லாம் வீரசூர பராக்கிரமியான பிருது ஜீவனோடு கூடி இருந்தப்ப செஞ்சிருக்காரே அவருக்கு உதகம் தத்வா அந்திமமான அந்த ஜலத்தை கொடுத்துட்டு சவசம்ஸ்கார கிரியைகள் எல்லாம் செஞ்சுட்டு திவிஸ்தான் ஆகாசத்துல கூடி நிக்கிற த்ரிதசான் நித்திய யௌவன அவஸ்தையில இருக்கிற தேவர்கள் அவளை
நத்வா நமஸ்காரம் பண்ணிட்டு ബാല്യ കൗമാര യൗവന വാർദ്ധക്യ അവസ്ഥകളിലെ ബാല്യ കൗമാര യൗവനം அந்த மூணாவது அவஸ்தையிலாக்கும் தேவர்கள் இருப்பா. எப்பவுமே அவ நித்திய யௌவனர்களாக்கும். சனகாதி முனிகள் எப்பவுமே சின்ன குழந்தைகளாக்கும். அதே மாதிரி அப்படி இருக்கிற அவஸ்தையில இருக்கிற நித்திய யௌவன அவஸ்தையில இருக்கிற திரிதசான் அந்த தேவர்களை நத்வா நமஸ்காரம் பண்ணிட்டு த்ரிஹி 3 தடவை பரீத்யா கணவருக்கு ரெடி பண்ணின அந்த சிதைய பிரதட்சிணம் வச்சுட்டு பர்த்ருபாதௌ தியாயதி கணவரோட பாதங்களை மனசுல நன்னா தியானிச்சுண்டு വഹ്നിം വിവേശ அந்த അഗ്നിയിലേ പ്രവേശിച്ച് സതി അനുഷ്ഠിച്ച തന്നോട് ശരീരത്തെയും ചുട്ടുപൊഷിക്കണ്ട.